வணக்கம் நண்பர்களே. நீங்க மேஷராசியா? அப்போ உங்களுக்கான ஒரு முக்கியமான பதிவு தான் இது. நீங்க ரொம்ப திறமையா இருக்கலாம், கடினமா உழைக்கலாம். ஆனா பண விஷயத்துல மட்டும் ஒரு ஸ்டக்கப் ஆன மாதிரி ஃபீல் பண்றீங்களா? வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு போகணும்னு முயற்சி பண்ணும்போது, ஏதோ ஒண்ணு உங்கள பின்னுக்கு இழுக்கிற மாதிரி தோணுதா? கவலைப்படாதீங்க. உங்களுடைய மிகப்பெரிய தடையே உங்க பலமா மாட்டி, செல்வத்தை எப்படி ஈர்க்கிறதுன்னு ஒரு சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான வழிய நாம இப்ப பார்க்க போறோம். நாம விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது மாதிரி நிறைய ஜோதிட ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க, மேஷ ராசியோட அந்த சீக்ரெட் என்னன்னு பார்க்கலாம். இது மேஷ ராசிக்காரங்க கிட்ட இருக்கிற ஒரு காமனான கேள்வி. பணம் வருது, ஆனா வர்ற வேகத்திலே போயிடுது. ஒரு வளர்ச்சி இல்லையே, ஏன் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இதுக்கான பதில் வேற எங்கேயும் இல்ல, உங்க குணத்திலேயே தான் ஒளிஞ்சிருக்கு. ஆமாங்க, சுயமரியாதை இதுதான் மேஷ ராசிக்காரங்களோட கோர் கேரக்டர். அவங்களோட அந்த அசைக்க முடியாத சுயமரியாதை ஒரு பக்கம் அவங்களுக்கு பெரிய பலம், ஆனா பல நேரங்கள்ல அதுவே அவங்க வளர்ச்சிக்கு பெரிய தடையாவும் மாறிடுது. அது எப்படி வரமா இல்லாம சாபமா மாறுதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த ஒரு வரிய கேட்டாலே போதும், மேஷராசியோட மைண்ட் செட் என்னன்னு நமக்கு பரிஞ்சிடும். அவங்களுக்கு அவங்களுடைய கௌரவம், மரியாதை, பப்ளிக் இமேஜ் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரு சின்ன பாதிப்பு வந்தா கூட ஒரு செகண்ட் யோசிக்க மாட்டாங்க. அந்த இடத்தை விட்டோ அந்த உறவை விட்டோ உடனே வெளியே வந்துருவாங்க. பாருங்க, பிரச்சனையோட ஆணி வேலை இதுதான். இந்த தீவிரமான சுயமரியாதை குணம் அவங்கள ரெண்டு தப்பான வழியில கொண்டு போய் விட்டுடும். ஒன்னு, யாராவது அவங்க மரியாதையை குறைச்சிட்டாங்களா அந்த நிமிஷம் கோபத்துல வேலையை விட்டுட்டு வந்துடுவாங்க. இல்லன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட். யாராவது அவங்கள கொஞ்சம் புகழ்ந்து பேசிட்டாங்களா அவ்வளவுதான். அந்த சின்ன புகழ்ச்சிக்கு மயங்கி அவங்க திறமையை சுரண்டவங்களுக்கு கூட வருஷக்கணக்கா அடிமையா இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த ரெண்டுமே வளர்ச்சியை தடுக்கிற விஷயங்கள் தானே. சரி, ஒரு குணாதிசயம் எப்படி இந்த அளவுக்கு தீவிரமா இருக்கு? இதுக்கு பின்னாடி இருக்கிற ஜோதிட காரணம் என்ன? ஏன் மேஷ ராசிக்கு மட்டும் இந்த சுயமரியாதை இவ்ளோ முக்கியமா இருக்கு? வாங்க தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ஒன்னு புரிஞ்சுக்கணும். மேஷங்கிறது செவ்வாயோட சொந்த வீடு. செவ்வாய்னா யாரு? வேகம், வீரம், கோபம், செயல் இதோட மொத்த உருவம். இதுதான் மேஷத்தோட பேசிக் நேச்சர். ஆனா இங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் வருது. அந்த ட்விஸ்ட் இதுதான். செவ்வாயோட சொந்த வீட்ல கிரகங்களுக்கெல்லாம் ராஜாவான சூரியன் வந்து உச்சமடைகிறார். சூரியன்னா என்ன? அதிகாரம், ஈகோ, கௌரவம், ஆளுமை. இதனால என்ன ஆகுதுன்னா, செவ்வாயோட வேகத்துக்கும் சூரியனோட கௌரவத்துக்கும் நடுவுல ஒரு பவர் ஸ்ட்ரகிள், அதாவது ஒரு அதிகார போட்டி உருவாகுது. இந்த ஜோதிட சிக்கலை புரிஞ்சிக்க இது ஒரு அருமையான உதாரணங்க. இப்ப யோசிங்க, செவ்வாய் தான் அந்த வீட்டுக்கு ஓனர். ஆனா உச்சம் பெத்த சூரியன் அந்த வீட்ல வாடகைக்கு இருக்கிற ஒரு பெரிய விஐபி மாதிரி. சில சமயம் வீட்டு ஓனரையே அந்த டெனன்ட் கண்ட்ரோல் பண்ணுவார் இல்லையா? அதே கதை தான் இங்கேயும். செவ்வாயோட வேகத்தை சூரியனோட கௌரவம் அடக்கி ஆளுது. இதனால தான் உங்களுக்குள்ள ஏன் வேகமா செயல்படலாமா இல்ல கௌரவத்தை காப்பாத்திக்கலாமான்னு ஒரு பெரிய மன போராட்டமே நடந்துகிட்டே இருக்கு. சரி, உங்களுக்குள்ள நடக்கிற இந்த கிரக யுத்தத்தை சமாதானப்படுத்தி ஒரு தெளிவான மனநிலையை அடையறதுக்கு ஒரு தெய்வீகமான வழி இருக்கு. அதுதான் ஆனந்த தாண்டவம் புரியும் நடராஜர் வழிபாடு. ஏன் நடராஜர்? ஏன்னா நடராஜ பெருமான் ஆகாய தத்துவத்தோட அதிபதி. நம்ம ஜாதகத்துல இந்த ஆகாய தத்துவம் பேலன்ஸ்டா இல்லைனா மனசுல ஒரு விதமான பதட்டம், அமைதியின்மை, அவசரமா முடிவு எடுக்கிறதுன்னு பிரச்சனைகள் வரும். நீங்க மேஷ ராசினா நான் சொல்றது உங்களுக்கு நல்லாவே கனெக்ட் ஆகும். நடராஜரை நீங்க வழிபட ஆரம்பிக்கும்போது இந்த ஆகாய தத்துவம் சமநிலைக்கு வரும். அலைப்பாயிர மனசு அமைதி அடையும். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி தெளிவா யோசிக்க இது ஒரு அற்புதமான வழிங்க. அதனால தான் சொல்றேன், முடிஞ்சா வருஷத்துக்கு ஒரு தடவையாவது சிதம்பரத்துக்கு போய் அந்த நடராஜரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பாசிட்டிவ் மாற்றத்தை கொண்டு வரும். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த போராட்டத்தை அமைதிப்படுத்த இது ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரம். தெய்வீக பரிகாரம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நாம அன்றாட வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அது ரொம்ப சிம்பிள், ஆனா ரிசல்ட் ரொம்ப பெருசு. ஆமாங்க, நீங்க நம்பவே மாட்டீங்க. உங்களுக்கான ஒரே சக்தி வாய்ந்த பரிகாரம் பொறுமை. அவசரப்படுறதும் இமோஷனல் ஆகுறதும் தான் உங்க வீக்னஸ். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா வெற்றி உங்க பக்கம்தான். சரி, சொல்றது ஈஸி, எப்படி பொறுமையா இருக்கிறதுன்னு கேக்குறீங்களா? அதுக்கு ஒரு 4 ஸ்டெப்ஸ் இருக்கு. 1, எந்த முடிவையும் உடனே எடுக்காதீங்க. கோவத்துல வேலையை ரிசைன் பண்ணணும்னு தோணுதா, ஒரே ஒரு நாள் டைம் எடுத்துக்கோங்க. 2, முக்கியமான விஷயங்களை முடிவு பண்ணும்போது தனியா உட்காந்து நல்லா யோசிக்க டைம் ஒதுக்குங்க. 3, யாராவது உங்களை புகழ்ந்தா ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா அது உங்க வீக்னஸ். அந்த நேரத்துல எந்த முடிவும் எடுக்காதீங்க. 4வது, ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி நம்பிக்கையானவங்க கிட்ட ஒரு வார்த்தை அட்வைஸ் கேளுங்க. எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்காம இருந்தாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆயிடும். ஆக மொத்தம்
நடராஜர் வழிபாடுங்கிற தெய்வீக வழியும் பொறுமைங்கிற நடைமுறை வழியும் சேர்ந்தது தான் உங்க வெற்றிக்கான பாதை. உங்களை எது தடுக்குதுன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும், அதை உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம் இல்லையா? இந்த வரிகளை மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. மாற்றம் வெளியில இருந்து வரப்போறதில்ல, அது உங்களுக்குள்ள இருந்து தான் வரணும். உங்க அவசரத்தையும் புகழ்ச்சிக்கு மயங்குற குணத்தையும் மாத்திக்க நீங்க ரெடியா இருந்தா வெற்றி ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வரும். பாருங்க, உங்க சுயமரியாதைங்கிறது ஒரு ரெட்ட முகம் கொண்ட கத்தி மாதிரி. அது உங்களை காயப்படுத்தவும் செய்யும், பாதுகாக்கவும் செய்யும். அதை நீங்க கோபத்துல பயன்படுத்தினா அது உங்க தடை. அதே சுயமரியாதைய பொறுமையோட சரியான இடத்துல பயன்படுத்தினா அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய பலம். இப்ப சொல்லுங்க, உங்க தடைய உங்க பலமா மாத்திக்க நீங்க தயாரா? இந்த விளக்கம் உங்களுக்கு ஒரு புது தெளிவு கொடுத்துருக்கோம்னா நம்புறேன். இவ்வளோ நேரம் பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. மறக்காம நம்ம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த ராசிகளோட ரகசியங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.